ஆதாமிடமிருந்து ரீடைரக்ட் பண்ணப்பட்ட வல்லமையினாலே இந்த உலகத்தை மோசமாக்க பிசாசினால் முடியும் என்றால், இயேசுவிடமிருந்து ரீடைரக்ட் பண்ணப்பட்ட அந்த வல்லமையினாலே, அதிகாரத்தினாலும் என்னால் இந்த உலகத்தை என்னுடைய விருப்பத்திற்கேற்றார் போல புதிய எருசலேமாக மாற்ற என்னால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா உன் வாழ்க்கையோட எண்ணமும் உடைய சிந்தனையும் வானத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பூமியோட சிந்தனை இணைக்கப்பட்டவர்கள் பூமிக்கு வெளிச்சம் தர முடியாது. வானத்தோடு வானவரோடு எவருடைய சிந்தனை இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் இந்த பூமிக்கு வெளிச்சம் தருகிறவர்களாக இருப்பார்கள். பிசாசு காலி ஆயிட்டான், அடுத்து சுயம் காலியாகுது, மூணாவது உலகம். இங்கதான் இப்ப நின்றுகிட்டு இருக்கிறோம். கையை தட்டுங்க. இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம். இந்த உலகத்தோட வியாதி, இந்த உலகத்தோட எதிர்மறையான எண்ணங்கள், இவைகள் எல்லாம் எதிர்மறையான காரியங்களை நேர்மறையாய் மாற்றி ஒரு புதிய எருசலேமை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியமும் வாக்கியமும் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரி, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை இந்த பூமியிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாக விடுவிக்கப்பட்டவர்களாகத்தான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அவருடைய சித்தத்தின்படி தம்மை தாமே சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததன் நோக்கம் பிசாசிடமிருந்து உங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, உங்கள் மாம்சத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் எல்லா விதமான விதிகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் சித்தமாய் இருந்தது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் விதிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஆகவே பிரபஞ்சத்தின் விதிகள் இந்த உலகத்து மக்களை ஆளுகை செய்வது போல உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் கலாத்தியர் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம் வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து, இப்ப இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு பைபிள் என்ன பேர் சொல்லுதுன்னா பொல்லாத பிரபஞ்சம். பாருங்க, காத்தடிக்குது, மழை அடிக்குது, இருக்கிற மக்களுடைய மனநிலை சரீரம் பாதிக்கப்படுகிறது. மக்கள் இயற்கைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இது பொல்லாத பிரபஞ்சமாக இருக்கிறது. வியாதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சமாக இருக்குது. பாருங்கள், தண்ணி கெட்டு போச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வியாதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனங்கள் பிரபஞ்சத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம். என் அன்புக்குரியவரே, இந்த உலகத்திலே 3 விதமான எதிரிகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 எதிரிகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 3 எதிரிகளும் நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. உலகம், மாமிசம், பிசாசு. ஆனால் பிசாசு, மாம்சம், உலகம் அப்படி வரணும். 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிலுவையிலே இயேசு பிசாசை என்ன செய்தார்? வெளியரங்க கோலமாக்கினார். சிலுவையிலே ஜெயித்தார். நாம் பிசாசிடமிருந்து பூரணமாய் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எந்த அளவு இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவு பிசாசின் ஆளுகைக்கு அப்பாற்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த வெளிப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அது அந்த காலகட்டத்தின் வெளிப்பாடு. ஆனால் நாட்கள் போக போக தேவன் தம்முடைய பிள்ளைகளை அடுத்த கட்ட வெளிப்பாட்டிற்குள் என்ன செய்கிறார்? அழைத்து வருகிறார். அடுத்த கட்ட வெளிப்பாட்டுக்கு வரும்போது பாடல்களும் அடுத்த கட்ட மகிமைக்குள்ளே கடந்து வருகிறது. ஆகவே நண்புக்குரியவர்களே, நீங்கள் அதை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த உலகத்தில் பிசாசு, மாம்சம், உலகம் என்று 3 விஷயங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டியதாக இருக்கிறது.
பிசாசிடமிருந்து இயேசுவை சொந்த இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே பூரணமாய் செங்கடலை கடக்கும்போது இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீ காண்பது இல்லை என்கிற வார்த்தை எவ்வளவு சத்தியமோ, அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் இஸ்ரவேல் சந்ததியார் எகிப்தியனை பார்க்கவே இல்லை. கைத்தட்டுங்க, பார்க்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நீங்கள் நம்புவீர்களானால், அவருடைய உண்மை தன்மையை நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவனுடைய வாழ்க்கையின் வழியில் கூட பிசாசு கிராஸ் பண்ணவே முடியாது. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஆமென். தேவனுடைய உண்மை என்று ஒன்று இருக்கிறது, அந்த உண்மை மாறாதது. இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் பாதையில் வருவது இல்லை. அந்த பாதை பெரும் பாதையான வழியாய் இருக்கும். தீட்டும் அசுத்தம் உள்ளது ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை. இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை, இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை. மறுபடி 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 இந்த சத்தியம் நான் நம்முடைய மனதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டும். இந்த உலகத்தில் கன்வின்ஸ்டு மைண்டா இல்லை, டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டா நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் என்ன அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த அட்மாஸ்பியர் உங்களை கன்வின்ஸ் பண்ணும். பாருங்க, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வரும்போது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற மனநிலை, அங்கே இருக்கிற வியாதி அல்ல, வியாதிப்பட்டவர்களுடைய ஃப்ரீக்குவன்சி. ஒரு 100 பேர் வியாதிப்பட்ட இடத்துல இருக்கும்போது 100 பேர் லோன்லியா, கைவிடப்பட்டவர்களாக, எதிர்காலம் இருண்டவர்களாக, தங்கள் வாழ்க்கையிலே பயந்தவர்களாக, இத்தகைய எதிர்மறையான ஃப்ரீக்குவன்சி அவங்களுக்கே தெரியாமல் வெளியே கக்குவாங்க. அவங்களுக்குள்ள இந்த வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் எக்ஸிபிஷனை 6 மணி நேரம் சுற்றினா கூட உடம்புல அவ்வளோ டயர்ட் இருக்காது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே 1 ஹவர் போயிட்டு வந்தீங்கனாலே லைட்டாக அந்த ஃப்ரீக்குவன்சி வேவ் லென்த்து உங்களை என்ன செய்யுது? ஆமாம், லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தகைய ஒரு மனிதன் அந்த இடத்துலையே இருக்கும்போது அவனுடைய மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் ஆகி அக்கார்டிங் டு த வேர்ல்டு, அந்த உலகத்துக்கு ஏற்றார்கள் பேச ஆரம்பிக்கிறான். he starts speaking according to that world. அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய மனது கன்வின்ஸ் ஆகிறது. ஆனால் தேவனுடைய வெளிப்பாட்டோடு ஒரு மனிதன் இணைக்கப்படும் போது அவனுடைய சிந்தனையும் அவனுடைய எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இது டிரான்ஸ்ஃபிகர் ஆகுது. டிரான்ஸ்ஃபிகர் ஆன உடனே அவனுடைய சிந்தனை வேறு விதமாய் சிந்திக்கிறது, அவன் வார்த்தை வேறு விதமாய் புறப்பட்டு வருகிறது. அதுக்கு அந்த வார்த்தை வேற மாதிரி வரணும்னா என் மைண்டு வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி செய்தியை மனசு என்ன செய்யணும்? கேட்கணும். வயசாயிடுச்சுல சார் அப்படின்னா அது கன்வின்ஸ்டு மைண்டு. முதிர் வயதும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்றால் அது டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. இல்லை ஒத்து வராது அப்படின்னா அந்த பேப்பரை பிளேட் எடுத்து கிழிச்சு பைபிளை விட்டு கசைக்கு வெளியே போட்டு, அப்புறம் எதுக்கு பைபிளை நீ வச்சிருக்கிற? எந்தெந்த வசனத்தெல்லாம் உன்னால் நம்ப முடியலையோ அதெல்லாம் கிழிச்சு வெளியே போட்டு, இல்லை இருக்கட்டும் சொன்னா அதை நம்பு, அதை பேசு, அதை பார்க்கணும்னு விரும்பு. அது வேலை செய்கிறது, அது வேலை செய்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அதை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அது வேலை செய்கிறது. ஸோ பிசாசிடமிருந்து சிலுவையில் விடுதலை பெற்றோம். அடுத்து மாம்சம். 2வது மிகப்பெரிய எதிரி என்னது? மாம்சம். 2 முறை இவர்கள் தண்ணீரை கடக்க வேண்டியதாக இருந்தது. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு முறை செங்கடல், இன்னொரு முறை யோர்தான். செங்கடலிலே பிசாசு அழிக்கப்பட்டான் பார்வோன், யோர்தானிலே இவர்கள் சுயம் அழிக்கப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, பிசாசிடமிருந்து விடுதலை பெற்ற நீங்கள் 2வது நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சுயம். ஆகையால் தான் ரோமர்ல நிறைய பிசாசை பற்றி எழுதப்படலை. ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, மாம்சத்தின் கிரியைகளை, இதுதான் திரும்ப திரும்ப வருது. இதுதான் நான் என்கிற சுயம். தேவனுக்கு 2 எதிரிகளை டீல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என் அன்புக்குரியவர்களே, அப்போ 2வது எதிரி தேவனுடைய ஆவியானவரோடு இருக்கிற தொடர்பினாலே உங்கள் சுயம் என்ன செய்யுது? அழிக்கப்படுது. எப்படி அழிக்கப்படுது? என்னைக்கு நான் அல்ல, என்னால் ஜெயிக்க முடியல, சிலுவையில்
எனக்காக ஜீவன் விட்ட கிறிஸ்துவே சொன்னீங்களோ அன்றைக்கே உங்கள் சுயம் என்ன செய்கிறது? அழிக்கப்படுகிறது. இன்றைய நியாயப்பிரமாண பிரசங்கிகள் வந்து நிறைய பரிசுத்தத்தை பற்றி பேசுவாங்க பார்த்தீங்களா? நீ கிறிஸ்துவுக்கா வாழணும், நீ கிறிஸ்துவுக்கா நிற்கணும், இந்த உலகத்தை கலக்கணும், இப்படி பேச 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 அவங்களுக்கே தெரியாம இளைஞர்களுடைய சுயத்துக்கு தீனி போடுகிறார்கள். இளைஞர்கள் என்ன செய்றாங்க? நான் கடவுளுக்காக சாதிப்பேன், கடவுளுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின் போதே சுயம் அங்கே படம் எடுத்து அப்படியே நிற்கிது, நிற்கிது. அப்ப ஊழியக்காரன் தனக்கே தெரியாம பிசாசை அழிக்கிற நேரம் சுயத்துக்கு திணி போட்டுறான். உடனே அங்க இருக்கிற ஒரு 1000 பேர் நாங்க இயேசுவுக்காக சாவோண்டா அப்படின்றான்ல. 1000 பேர் வாழ்க்கைக்குள்ள போகும்போது சும்மா போனவன திரும்பும்போது சுயத்துக்கு தீனி போட்டு அனுப்பிச்சிடறாங்க. அவன் வந்து நாங்கள் கலைக்கிறோம்ல, நாங்கள் ஏசுனாருக்கு ஜெயிச்சிருவோம்ல, அட பாவி அந்த பேயை துரத்தி வேற பேயை உள்ள கொண்டு வந்துட்டீங்களடா அப்படின்ற மாதிரி. என் அன்புக்குரியவர்களே, ஒரே கல்ல ஏசு 2 மாங்க அடிச்சாரு. அது என்னன்னா, ஒன்று பிசாசை ஜெயிக்க வேண்டும் சிலுவையிலே. அதே சிலுவை கிட்ட நீங்க வரும்போது இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் என்னைக்கு நான் இல்லைன்னு சொன்னானோ அன்றைக்கு அவனுடைய சுயம் அழிக்கப்பட்டது. அதுவரை பவுல் செஞ்ச ஊழியம் சுயத்தின் ஊழியம். அதுவரை யெகோவா தேவனுக்கு அவன் ஓடியது சுயத்தில் ஓடியது. அவன் வெறிபிடித்து அலைந்தது சுயத்தில் அலைந்தது. ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருக்காண்டி அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது அவர் தான் செய்யணும். நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சோம்னா நமக்குள்ள சுயம் எந்திரிச்சிச்சுன்னு அர்த்தம். என் கேள்வி அதுதான். இன்றைக்கு சேவல் கூறக்குள்ள 3 தடவை நீ என்னை மறுதளிப்பேன்னு சொல்லிட்டாரு. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கு பேதுரு ஒரு வேளையும் செய்யல, ஆனா மறுதளிச்சிட்டான். ஏன் எதிர்மறையானதுக்குலாம் நாங்க ஒண்ணுமே செய்யாட்டினா கூட நடந்துருது, அப்ப நேர்மறையான செஞ்சாலும் நாங்க ஒண்ணுமே செய்யாட்டி நடக்கணும்ல. என்னை பொறுத்தவரை தீர்க்க தரிசனம் என்றால் அது தானாக நிறைவேறித்தான் ஆக வேண்டும். அதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இன்ஃபேக்ட் பேதுரு அந்த தீர்க்க தரிசனம் எதிராக வேலை பார்த்தான். இன்னைக்கு மறுதளிச்சிடக்கூடாதியா, இந்த ஆள் சொன்னதுக்காக நம்ம வந்து கூட இருந்து காட்டணும்னு வாழை எடுத்தான். வந்து உள்ள புகுந்து வெட்டினதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? எப்படினாலும் இவர் உயிரை கொடுப்பேன்னு அவருக்கு தெரியணும். அவரே ப்ராஃபஸியை ஒருத்தர் ரீகன்சிடர் பண்ண வைக்கிறேன்டா. அதுக்கு பேர் தாங்க சுயம். எப்படினாலும் நான் என்ன நல்லவனா காட்டுவேன் நீ நினைச்சேன்னு வச்சுக்க. நீ பெரிய சிலர் இருக்காங்க, ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த தப்பு வந்து நான் வந்து பண்ணலைங்க நான் நல்லவங்கன்னு காட்டுறதுக்கு அடுத்து முயல்வாங்க பாருங்க. அப்பதான் அடுத்து 12 தப்பு 15 தப்பு பண்ணுவாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டியா பேனால கோடை போட்டுட்டு போயிட்டே இரு. என்னைக்கு எச்ச எடுத்து உள்ள தேய்ச்சியோ அப்புறம் தூக்கி பார்த்தா வாத்தியார் தெரியுறாரு. எதுக்கு மறுபடி தப்பை போட்டு என்ன செய்யற? அழிச்சு நான் நல்லவன் நிரூபிக்க பார்க்குற. இதுல ஒரு சிலர் வீட்டுல இருந்து ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துட்டு போயிடுறாங்க. நீ யாரா அப்படின்னு கேட்டாரு. நான் எத்தேன் சார்னா, இன்று முதல் நீ இஸ்ரவேல், நீ இளவரசன். அவ்வளவுதான். யாருன்னு கேட்டா எத்தேன்னு ஒத்துக்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்துங்க போயிங்க அப்படின்னு பேசக்கூடாது. இங்கதான் சுயம் நிக்குது. கடவுளுக்காக உன்னை சாதிப்பேன்னு சொல்லாதீங்க. அங்கே சுயம் நிற்கிறது. பிசாசு போயிட்டான், சுயம் நிற்கிறது. யோர்தான் என்றால் சாவு என்ற ஒரு அர்த்தம், அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. மரணம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால யோர்தானிலே வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தது காரணம் சாவு. அங்கே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் சுயமும் அங்கே சாக வேண்டும் என்பதுதான். எலியா யோர்தானை 2ஆய் பிளந்தான் என்றால் சாவையும் மரணத்தையும் 2ஆய் பிளந்தான் என்று அர்த்தம். ஆகவே யோர்தானிலே சுயம் அளிக்கப்படுகிறது. பிசாசு காலி ஆயிட்டான், அடுத்து சுயம் காலியாகுது. 3வது உலகம். இங்கதான் இப்ப நின்றுகிட்டு இருக்கிறோம். கையை தட்டுங்க. இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம். இந்த உலகத்தோட வியாதி, இந்த உலகத்தோட எதிர்மறையான எண்ணங்கள், இவைகள் எல்லாம் எதிர்மறையான காரியங்களை நேர்மறையாய் மாற்றி ஒரு புதிய எருசலேமை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியமும் பாக்கியமும் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 4 எதிரிகள் ஒரு பெரிய கொள்ளக்கொட்டக்காரங்க உங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டு ஒரு பெரிய குடோனில் கட்டி வச்சுட்டாங்க. வந்து இருட்டா இருக்கு. இப்போ இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு எங்கே போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போனால் நீங்கள் கிட்டேருந்து பாதுகாக்கப்பட்டுலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. எப்படா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும், இருட்டாக இருக்குது. நீங்கள் எஸ்கேப் ஆகணும். எப்படா எஸ்கேப் ஆகிறது? அந்த இடமே உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கு.
ஏன்னா நீங்கள் தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இப்போ சீனை நான் மாற்றி அமைக்கிறேன். 10 நிமிஷத்தில் போலீஸ் இப்போ இங்கே வரப்போகுது. கை தட்டுங்க. இப்போ நீ எதிரியை பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? அவன் துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் சிரிப்பீங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இங்கே போலீஸ் வர போகுது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டேஷனுக்கு போல, போலீஸ் இங்கே வர போகிறாரு நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் நினச்சனால தான் இந்த உலகத்தை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ உலகத்தை வேற மாதிரி பண்ண, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ள வந்து ஃபோர்ஸ் இறங்க போகுது. இந்த பூமியோடைய எல்லா வர்ணமும் மாறப்போகுது. புதிய எருசலேம் இந்த பூமியில லேண்ட் ஆக போகுது. ஆகையால் உங்களை சுற்றி இருக்கிற எந்த எதிர்மறையான காரியங்களும் உங்களை பயமுறுத்த முடியாது. ஏன்னா இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள ஃபோர்ஸ் வந்து இறங்க போகுது என்கிற மனநிலையோடு இருக்கிறவர்கள், எதிரி 50 பேர் சுத்தி நின்னாலும் ராணுவம் வந்து இறங்க போகுதுரா என்கிற மனநிலையில் எதிரிகள் கூடாரத்திலே எக்காலம் விட்டு சிரிப்பார்கள். அப்படித்தான் இந்த பூமியில் எதிர்மறையான காரியம் இருந்தாலும் ஒன்றை மறந்துடக்கூடாது. அந்த 2ஆம் உலகத்தின் பரிணாமம் இந்த பூமியில வெளிப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் மாறப்போகிறது. இது மறைய போகிறது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஆமென், 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 ஆமென். அது இந்த பூமியில ரிலீஸ் பண்ணக்கூடிய தேவ புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த 3வது எதிரியாகிய உலகம் மாமிசம் பிசாசு மாமிசம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வந்து சிலுவையில் அழிக்கப்படுகிறது. 3வது இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறோம்? இந்த உலகத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும்போது இந்த உலகத்திலே நீங்கள் வந்து துண்டிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஏன்னா இந்த உலகம் உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தோட வேலைன்னா கன்வின்சிங். ஒரு 10 பேர் உங்களுக்கு முன்னாடி ஒரே மாதிரி நடந்துட்டாங்கன்னா 11வது ஆள் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆமாம், ஒரு வியாதி வந்து 10 பேர் செத்துட்டாங்கன்னா 11வது அந்த வியாதிக்கு உயிர்கொல்லி வியாதின்னு பேர் வைக்கிறாங்க. 11 உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்களும் செத்துருவேன். உங்களை நம்ப வைக்கணும். அதான் அவனோட வேலை. ஆனால் வார்த்தையை நம்ப நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை அவுட்ஸ்டாண்டிங் லைஃபாக மாறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் யார்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படி. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா பக்கமும் இருட்டான், ஆனால் ஸ்டார்ஸ் மட்டும் அந்த இருட்டுக்குள்ளே அப்படியே பிரைட் ஆகிட்டு அப்படியே ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அப்படித்தான் இந்த உலகமே வியாதி, வறுமை, வேதனை, கவலை, கண்ணீர், கஷ்டம் என்கிற இருள் மூடி இருந்தாலும் நீயும் நானும் வசனத்தை பிடித்து ஸ்டார்ஸாக இந்த பூமியிலே மின்னத்தக்கதாய் தேவனுடைய வசனத்தை பிலிப்பியர்ல பவுல் எழுதுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களாய் உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். இந்த பூமியில சுடர்களை ஆதியாகம அதிகாரத்தில் எழுதும்போது இந்த வார்த்தை எழுத, இந்த பூமியில வந்து வெளிச்சம் கொடுப்பதற்கும் இந்த பூமியில காலங்களையும் வருஷங்களையும் இந்த பூமிக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, டே இந்த காலண்டான்னு சொல்றது என்னதான்? நட்சத்திரம் தான் சொல்லணுமா? இந்த வருஷம்டா வந்து நியூ ஜெருசலேம் வரப்போகுதுரா, மேசியா பறந்துட்டாரா, இதெல்லாம் இந்த ஸ்டார் தான் சொல்லுமா? இப்ப நம்மளை எல்லாம் இந்த உலகத்துக்கு காலத்தையும் நேரத்தையும் சொல்லுவதற்காக சுடர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சுடர்களை பூமியில வைக்கலையா? எங்க வச்சாராம்? வானத்துல வச்சாராம். இது அப்படி இருக்கு. அப்ப பூமிக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்கணும்னா நீங்க எங்க இணைக்கப்பட்டிருக்கணும்? அப்படியே கையெழுத்து. The one who is connected with heaven only can give light to the earth. So பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா உன் வாழ்க்கையோட எண்ணமும் உன்னுடைய சிந்தனையும் வானத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பூமியோட சிந்தனை இணைக்கப்பட்டவர்கள் பூமிக்கு வெளிச்சம் தர முடியாது. வானத்தோடு வானவரோடு எவருடைய சிந்தனை இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் இந்த பூமிக்கு வெளிச்சம் தருகிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் வானத்தோடு வானவரோடு இணைக்கப்பட்டு ஒரே ஒரு வார்த்தையை அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து நீங்க ஜனங்கள்ட்ட அந்த ஒரு வார்த்தையை பேசுனீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை லட்சக்கணக்கான பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். வானத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் நாம் யார் சொல்லுங்க? வானத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். நீங்கள் வானத்தோடு இணைக்கப்படும் போதுதான் பூமிக்கு ஒளி கொடுக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவர்களை வசனத்தால் பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை வசனத்தால் பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து
விடுவிக்கப்பட்டவர்கள். இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த பிரபஞ்சத்தின் விதி என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த நாளில் எனக்கு அன்பானவர்களே, நான் அதில் எழுதின ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பேசுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் நான் பேச விரும்புகிறேன். அதாவது ரீடைரக்டட் பவர் அண்ட் அத்தாரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, ரீடைரக்டட் பவர் அண்ட் அத்தாரிட்டி. அதாவது திருப்பி விடப்பட்ட வல்லமையும் அதிகாரமும். திருப்பி விடப்பட்ட வல்லமையும் அதிகாரமும். இந்த பூமியிலே யாரு இந்த பூமியில் இருக்கிற எல்லா அழிவு சக்திகளுக்கும் பின்னணியில் இருப்பது என்னவென்றால் பிசாசானவன். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய சுனாமி அந்த பூமியில் கொண்டு வந்து லட்சக்கணக்கான பேர் அழிக்கிறான் என்றால் அதுக்கு பின்பாக தேவன் இல்லை, அதற்கு பின்பாக யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான். ஒரு பெரிய உயிர்கொல்லி நோய் அந்த பூமிக்குள்ள கொண்டு வந்து அந்த உயிர்கொல்லி நோய் மூலமாக லட்சக்கணக்கான பேர் அந்த பிளேக் மூலமாக லட்சக்கணக்கான பேரை அழிக்கிறான் என்றால் அந்த அழிவுக்கு பின்னாடி இருப்பது தேவன் அல்ல, பிசாசு. ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது பாருங்க. கடல் தண்ணி அப்படியே அள்ளி நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு பவர் தேவைப்படுது. உயிர்கொல்லி நோய்களை பூமிகளை கட்டவிழ்ப்பதற்கு ஒரு பவர் தேவைப்படுது. சூரியன் மூலமாய் வந்து சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றாங்களா, வந்து அதில் நிறைய பேர் செத்து போறாங்க. அப்போ சூரியனை அவன் பயன்படுத்துவதற்கு அந்த வல்லமை அவனுக்கு தேவைப்படுகிறது. இயற்கை எல்லாவற்றையும் ஆளுகை செய்து அழிவு சக்திகளை செய்வதற்கு பிசாசு செய்கிறான்னா சும்மா கிடையாது. அதை இயக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் அவன் கையில் இருக்கு. இந்த வல்லமையும் அதிகாரமும் தேவன் அவனுக்கு கொடுத்ததினால் வந்தது அல்ல என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது இவன் கையில் இன்னைக்கு இந்த கையில் வச்சு இந்த பவர்ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா இந்த பவர்ஃபுல்லாக தேவன்கிட்ட இருந்து வந்ததில்லை, இந்த பவர்ஃபுல்லாக ஆதாம்கிட்ட இருந்து வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாம் வல்லமையை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும் சொல்லி இவன் கையில் தேவன் கொடுத்தாரோ அந்த சர்வ வல்லமையை, அந்த சூரியனையும் சந்திரனையும் வானத்தையும் பூமியையும் ஆளக்கூடிய அந்த வல்லமையை பிசாசுக்கு அவன் ரீடைரக்ட் பண்ணனால அந்த பவரை வச்சு தான் இப்போ அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை நம்ம பவரை தான் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு. இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் இன்னொரு மனிதனுக்கு திருப்பி விட முடியும் என்பதற்கு 4000 வருஷம் இந்த பூமி பிசாசின் கொடுமையான கையின் கீழாக அழிவுக்குள்ளாக கடந்து செல்வது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டுனா, ஒரு மனுஷன் தன்னுடைய வல்லமை இன்னொரு மனுஷன் கையில் திருப்பி விட்டானா அதை வச்சு இந்த உலகத்தையே குலுக்க முடியும் என்பதற்கு பிசாசு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ பிசாசு இருக்க பவர் கடவுள் கொடுத்த பவர் இல்லையா அப்படின்னா, என்ன பொறுத்தவரை அது கடவுள் கொடுத்த பவர் இல்லை. ஏன்னா ஒரு சில ஊழியர்கள் எழுதுகிறார்கள், பிசாசாவை மாறினதே எங்க? ஏதேன் தோட்டத்தில் தானா. அவன் வந்து பிசாசா மாறின பிறகு ஏதேன் தோட்டத்தில் வந்திருந்தான்னா தேவன் எதுக்கு ஏதேன் தோட்டத்துக்கு இவனை விட்டாருன்ற ஒரு பெரிய கேள்வி வருது. தேவன் நல்லவர், நல்ல தோட்டத்தை படைச்சிங்க, நல்ல வந்து என்ன செஞ்சீங்க, வந்து என்ன வச்சிங்க, கனியை வச்சிங்க, கனி கொடுக்குற மரத்தை வச்சிங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு இலையில எல்லா சோறையும் போட்டுட்டு ஓரத்தை இவனை கொண்டு வந்து எதுக்கு நீங்கள் வச்சிங்க என்கிற கேள்வி வரும். அப்படி என்றால் அவனை வந்து உள்ளே விடும்போது அவன் பிசாசா இருந்திருந்தா அவனை தேவன் உள்ளே விட்டுருக்கவே மாட்டார். அப்போ அவன் பிசாசா ஆனதே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு ஆண்ட்ரூ மேக் எழுதுறாரு. அப்போ இவன் சர்ப்பமாகி ஆதாமை அவளை வஞ்சிச்ச பிறகு அவனை சபிக்கிறார் பார்த்தீங்களா, அப்பத்தான் ஏஞ்சலே என்னவா மாறுறான்னு ஒரு குரூப் அப்படி எழுதுறாங்க. இல்லை சார், அதுக்கு முன்னாடியே அவன் பரலோகத்தில் இருந்தான், அவன் விழ தள்ளப்பட்டான், அதுக்கப்புறம் தான் பூமியை நிலைமையை மாற்றினான், அந்த பவரோடு தான் வந்தான் அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒருவேளை கடவுள்கிட்ட வந்து பவரை வாங்கியிருந்தானாலும் தேவன் ஒரு மனுஷனுக்கு பவரை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வல்லமையை கொடுக்குமா, அந்த வல்லமை எந்த வட்டத்துக்குள்ள செயல்பட முடியுமோ அந்த வட்டத்துக்குள் தான் செயல்பட முடியும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் ஒரு சரகம் இருக்கிறது. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாரு, ஒரு எஸ்ஏ இருக்கிறாரு, ஒரு டிஎஸ்பி இருக்கிறாருன்னா அவர் சரகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு பவர். அவர் பாட்டுக்கு சரகத்தை விட்டு வெளியில போய் அங்க போய் வந்து நான் வந்து திருடனை பிடிக்கிறேன் அப்படின்னா, ஒரு திருடனை பிடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா 2 பேர் மேலேயும் கேஸை ஃபைல் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். ஸோ சரகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஒரு போலீஸுக்கு வந்து பவர். அப்படித்தான்
தேவன் பவரை கொடுக்கும்போது அந்த வல்லமைக்குள்ள இருந்தா தான், அந்த வட்டத்துக்குள்ள இருந்தா தான் அந்த வல்லமை செயல்படும். ஒருவேளை பிசாசு வந்து கடவுளுடைய வல்லமையினால் செயல்படுகிறான் என்றாலும் பூமியின் மீது அந்த வல்லமை அவன் செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை வானமண்டலங்களில் வானத்தில் கொடுக்கப்பட்ட வல்லமை. அந்த வல்லமை எடுத்துட்டு வந்து பூமியில செயல்பட முடியாது. அப்படிதான் பிசாசு பூமியில் ஆளுகை செய்ய முடியாது. அவன் வல்லமையுடையவனா இருந்தாலும் இந்த பூமியிலே ஆளுகை செய்வதற்கு பூமியிலே யார் கையில வல்லமை இருக்கோ அந்த வல்லமை அவனிடமிருந்து பெற்றால்தான் இந்த பூமியில அவன் கிரியை செய்ய முடியும். அதனால எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானா இருந்தாலும் பூமியையோ அவர் மனு புத்திரனுக்கு கையை தட்டுகிறார்.